டெல்லியில் வாழும் கலை அமைப்பு சார்பில் உலக கலாச்சார விழா நடைபெறுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தொலைபேசி வாயிலாக இணைந்துள்ள நமது செய்தியாளர் ஹனிகுமாரிடம் கேட்கலாம். ஹனிகுமார், உலக கலாச்சார விழாவில் யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்காங்க? காயத்ரி, அதாவது இந்த வாழும் கலை அமைப்பு தொடங்கப்பட்டு 35 ஆண்டுகள் நிறைவடைவதை ஒட்டி இந்த வாழும் கலை அமைப்பின் டெல்லியில் இருக்கக்கூடிய யமுனை நதிக்கரையோரம் உலக கலாச்சார திருவிழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இன்னைக்கு இந்த திருவிழா தொடங்கி 3 நாட்கள் நடைபெற இருக்கு. வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிறு உள்ளிட்ட 3 நாட்கள் நடைபெற இருக்கு. இதுல 3 நாட்கள் நடைபெற இருக்கிற இந்த நிகழ்ச்சியில பல்வேறு விதமான விஷயங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக யோகா, தியானம், இசை, நடனம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அந்த மேடை மட்டுமே 10 கோடி ரூபாய் செலவில் இது வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இதை மட்டும் இல்லாம ஒரே நேரத்தில் 8500 சிம்போனி இசை கலைஞர்கள் பங்கு பெறக்கூடிய ஒரு இசை நிகழ்ச்சி. அது மட்டும் இல்லாம மேலும் 20,000 பேர், ஒட்டுமொத்தமா 35,000 பேர் ஒரே நேரத்துல பல்வேறு நாடுகள்ல இருந்து கலந்து கொள்ளக்கூடிய ஒரு இசை நிகழ்ச்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இதுல இப்போ சற்று முன்னர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். சற்று முன் அவர் வந்து மேடைக்கு வந்திருக்கிறார். பாரதிய ஜனதாவுடைய மூத்த தலைவர் திரு சுப்பிரமணிய சாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதன் காரணமாக அந்த பகுதி முழுக்கவே ஒரு கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இயல்பாகவே அந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய அந்த இடம் என்பது ஒரு போக்குவரத்து நெரிசல் மிகுந்த ஒரு பகுதியாக தான் வந்து காணப்படுகிறது. அது இப்போ மாலை நேரம் ஒரு பீக் ஹவர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய பள்ளி, கல்லூரி, அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு இதுவும் வீட்டிலிருந்து அலுவலகம் செல்லக்கூடிய ஒரு நேரம் அப்படின்றதுனால இயல்பாகவே அந்த வந்து டிராபிக் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக வந்து இருக்கிறது. தற்போது நிகழ்ச்சி நடைபெற இருப்பதன் காரணமாக கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக தற்போது அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசலும் அதிகமாக ஏற்பட்டிருக்கிறது. காயத்ரி, ஹனிகுமார், அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. அதை சரி செய்யற பணியில காவல்துறையினர் ஈடுபட்டிருக்காங்களா? அங்க அதிகம் பேர் கூடுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுறதுனால பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ன மாதிரி செய்யப்பட்டிருக்கு? கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாட்களாகவே கிட்டத்தட்ட அந்த மைதானம் நிகழ்ச்சி நடக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு 2500க்கும் மேற்பட்ட காவலர்கள் இந்த பாதுகாப்பு பணியில குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. இருந்தாலும் கூட இந்த நிகழ்ச்சி வந்து நடக்குமா, நடைபெறாதா உள்ளிட்ட பல்வேறு சர்ச்சைகள் வந்து எழுந்தது. இதன் காரணமாக அந்த நிகழ்ச்சியோட ஏற்பாட்டுல சிறிது சுணக்கம் ஏற்பட்டது நம்மால் வந்து காண முடிந்தது. ஏனென்றால் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வந்து இருந்தது. இந்த நிகழ்ச்சி ரத்து செய்யப்படும் உள்ளிட்ட சூழ்நிலைகள் கூட வந்து ஏற்பட்டது. இதன் காரணமாக அந்த நிகழ்ச்சியோட ஏற்பாடுல சிறு சுணக்கங்கள் வந்து காணப்பட்டது. இருந்தாலும் கூட மொத்தம் ஒரு 15 வழிகள் வந்து நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இடத்துக்கு போறதுக்கு 15 விதமான கேட்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அதன் வழியாக நடந்து செல்பவர்களுக்கு ஒரு வழியும், முக்கியமான விஐபிகள் செல்லக்கூடியவர்களுக்கு ஒரு வழியும் உள்ளிட்ட பல்வேறு வழிகளை வந்து அமைச்சிருக்கிறாங்க. நான் முன்பே சொன்னது போல இந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இடம் அப்படின்றது ஒரு உத்தரப்பிரதேச மாநிலத்தையும் டெல்லியும் இணைக்கக்கூடிய ஒரு பகுதி, ஒரு எல்லை பகுதி அப்படின்னு சொல்லலாம். இயல்பாகவே இந்த இடம் அப்படின்றது மிக மிக அதிகமான ஒரு போக்குவரத்து நெரிசல் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக தான் வந்திருக்கு. தற்போது இந்த நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கின்றதுனால ஏராளமான வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் பல்வேறு தரப்பினர் வாகனங்கள்ல வந்த வண்ணம் வந்திருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம பாதசாரிகளும் வந்த வண்ணம் இருக்காங்க. இதன் காரணமாக மேலும் இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது ரொம்ப அதிகமாக வந்து ஏற்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட போக்குவரத்து காவலர்கள் என்பது போதிய அளவில் நியமிக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து எழுந்திருக்கிறது. போக்குவரத்து காவலர்களை தொடர்பு கொண்டு கேட்ட போது தற்போதுதான் நிகழ்ச்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போக்குவரத்தை சீர் செய்து வந்து கொண்டிருக்கிறோம், கூடிய சீக்கிரத்தில் இது சீர் செய்யப்பட்டுவிடும் என்று அவர்கள் தரப்பில் சொல்லியிருக்கிறார்கள். ஹனிகுமார், இப்போ இந்த கலாச்சார விழாவுக்காக பசுமை தீர்ப்பாயம் வழங்கிய விதிமுறைகளின் படிதான் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கா? நிச்சயமா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பசுமை தீர்ப்பாயம் ஒரு நிபந்தனைகளோட தான் அனுமதி வந்து கொடுத்திருந்தாங்க. குறிப்பாக 5 கோடி, இந்த வாழும் கலை அமைப்பானது 5 கோடி ரூபாய் சுற்றுச்சூழல் மாசுக்கான அந்த அபராதமாக செலுத்திவிட்டு தான் நிகழ்ச்சி வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த தீர்ப்பு அப்படின்றது எங்களுக்கு அதிருப்தி அளிக்குதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு மறுபடியும் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தை வாழும் கலை அமைப்பு நாடி இருந்தாங்க. இது 5 கோடி அப்படின்றது மிகப்பெரிய ஒரு தொகை. நாங்கள் வந்து ஒரு அறக்கட்டளையாக வந்திருக்கிறோம். இவ்வளவு பெரிய ஒரு தொகையை உடனடியாக ஏற்பாடு செய்து உடனடியாக செலுத்துவது என்பது இயலாத காரியம். நீங்க கால அவகாசம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. உங்களால் எவ்வளவு தொகையை இன்னைக்கு வந்து கட்ட முடியும் அப்படின்னு நீதிமன்றம் கேள்வி எழுப்பிய போது, எங்களால் இன்றைக்கு 25 லட்சத்தை உடனடியாக கட்ட முடியும், மீறி இருக்கக்கூடிய தொகையை நாங்க 3 வாரங்கள்ல கட்டுவோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அதை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் இன்னைக்கு உடனடியாக 25 லட்சத்தை கட்ட முடியும், மீதம் இருக்கக்கூடிய தொகையை கண்டிப்பாக 3 வாரங்களுக்குள்ள கட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை இந்த வாழும் கலை அமைப்பு 3 வாரங்களுக்குள்ள இந்த மீதி இருக்கக்கூடிய தொகையை கட்டல அப்படின்னா மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகம் வாழும் கலை அமைப்புக்கு வழங்க வேண்டிய அந்த தொகையிலிருந்து நாங்கள் பிடித்தம் செய்து கொள்வோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாம மாசு கட்டுப்பாட்டு வாரியம், பொதுப்பணித்துறை, சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் இந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய பகுதியில, குறிப்பாக யமுனை நதிக்கரையோரம் எந்த விதமான சுற்றுப்புற சூழல் சீர்கேடும் யமுனை நதியும் மாசு அடையாது என்பதை இவர்கள் கண்டிப்பாக உறுதி செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர்கள் வந்து வலியுறுத்தி இருந்தாங்க. இதற்கு வாழும் கலை அமைப்புல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா,
இதுல எந்த விதமான விதிமுறை மீறலும் நடைபெறல. நாங்கள் ஒரு மரத்தை கூட இந்த நிகழ்ச்சிக்காக வந்து வெட்டல. சில மரங்களுடைய கிளைகள் மட்டும் வெட்டப்பட்டு நாங்கள் சீர் செய்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு நாங்க வந்து ஒரு பயோடைவர்சிட்டி பூங்கா, ஒரு உயிரியல் பூங்கா ஒன்று அமைக்க இருக்கிறோம். அது இந்த பகுதிக்கு வந்து ஒரு பயனளிக்கக்கூடிய ஒரு விஷயம். இது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சிக்காகவே நாங்க இந்த யமுனை நதியிலிருந்து ஒரு 519 டன் குப்பைகளையும் மாசுகளையும் வந்து அகற்றி இருக்கும் அப்படின்னு வாழும் துறை தரப்புல ஒரு விளக்கமும் கொடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. காயத்ரி.